வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம பால்கோவா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1 லிட்டர் பாலில் பால்கோவா செய்ய போகிறேன். ஸோ இது 1 லிட்டர் பால். இங்கே நான் பால் பாத்திரத்தில் ஆல்ரெடி பாலை காய்ச்சிட்டு இதில் ஊற்றுறேன். நீங்கள் அப்படி செய்யணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேனில் டைரெக்டாகவே ஊற்றிடலாம். இது கொதி வரட்டும். இதோ நல்லா கொதிச்சிருச்சு. இதை கிளற ஆரம்பிங்க. பால்கோவாவை பொறுத்த வரைக்கும் பாலை ரெடியூஸ் பண்ணோம், அவ்வளோதான். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. சிம்லே வைங்க. சிம்லே வச்சு அப்பப்போ கிளறினீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். இல்லையா கொஞ்சம் ஸ்பீடாக அப்பப்போ வச்சு அப்பப்போ சிம்மில் வச்சு கிளறுங்க. ஒரு 20-25 நிமிஷத்தில் கிளறிடலாம். பால் ரெடியூஸ் ஆக இந்த மாதிரி திக்கான ஆடை விடும். ஸோ இந்த ஆடையை நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே வாங்க. இந்த மாதிரி ஆடையை எடுத்து விட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் பாலே கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். இதோ ஓரளவுக்கு கெட்டியாயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டியாக ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு கூட வச்சு நல்லா கிளறிட்டே வரலாம். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியானதுக்கு அப்புறமே நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின ஸ்டேஜில் தண்ணியாக இருக்கும்போது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு இன்னும் கூட டைம் எடுக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதோ இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுங்கள். நெய் ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் கிளறுங்க. இதோ நம்மளோட பால்கோவா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இது ஆவினில் கிடைக்கிற பால்கோவா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.